வாங்க நம்ம சேனலுக்கு பாப்பா ஸ்ட்ரீட் சேனலுக்கு வாங்க. இன்றைக்கி நம்ம வீட்டில் காலை உணவு பிரேக்ஃபாஸ்ட் ரவா ரோஸ்ட் வித் தேங்காய் சட்னி. இது வந்து கடையில் வாங்கின மிக்ஸ் இல்லைங்க, இது நானே வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணினது. நல்ல ரோஸ்டடாக நல்லா இதாக இருக்குது பாருங்கள், நல்ல கிறிஸ்பியாக இருக்குது. நம்ம ஹோட்டலில் வாங்கி சாப்பிடுவோம்ல அது மாதிரியே இருக்குது பார்த்தீங்களா. இதை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதை நாம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருள்களை நான் சொல்ல போகிறேன். அது இல்லாமல் இதுக்கு காம்பினேஷனாக தேங்காய் சட்னி தாங்க நல்லாயிருக்கும். இப்போ ஹோட்டலில் ஒரு 4 விதமான சட்னி பண்ணுவாங்க. நான் இப்போ அவசரத்துக்கு தேங்காய் சட்னி மட்டும் பண்ணினேன் வீட்டில் பண்ணுறதுங்கிறதுனால. யூஸ்வலாக நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, தேங்காய் சட்னி இட்லி சாம்பார் இருக்கு இல்லையா, அது இந்த கத்திரிக்காயெலாம் பொடிசாக நறுக்கி போட்டு அது பின்னாடி நான் உங்களுக்கு வந்துட்டு என்ன ஒரு இதில் போட்டு வீடியோவில் சொல்கிறேன் உங்களுக்கு எப்படி பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த. காரச்சட்னி அதுவும் பண்ணுவேன். கொத்தமல்லி சட்னி, புதினா சட்னி, ஏதாவது ஒன்று ஏதர ஒன்று புதினா சட்னி இல்லாட்டி வந்து கொத்தமல்லி சட்னி, இதில் 2ல் ஒன்று ஆட் பண்ணுவேன். இப்படி 3-4 சட்னி பண்ணால் தான் எங்கள் வீட்டு மக்கள் வந்து சாப்பிடுவாங்க, கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க. அப்படி இல்லாட்டி இந்த கடையில் அது சேல்ஸே ஆகாது. அதனால் நான் என்ன பண்ணுவேன்னு கேட்டால், இது மாதிரி விஷயங்களை எல்லாம் நான் ஆட் பண்ணிக்குவேன். அப்போ தாங்க ஒரு நாளும் ஸ்பெஷலாக ஏதாவது வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கணும்னு நான் நினைப்பேன். முடிஞ்ச வரைக்கும் அதை ட்ரை பண்ணுவேன். இப்போ நம்ம வந்து எப்படி அதை செஞ்சோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம பார்த்துடலாம். முதல்ல நம்ம வந்து ஒரு அளவு வச்சுக்கணும். நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னு கேட்டால், இப்போ எங்கள் வீட்டில் ஒரு மெம்பர்ஸ் கூட, அதனால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னாக்கா, இதை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு கோதுமை மாவு 1 கப்பு. இப்போ இந்த கப்பில் எடுத்தோம்னா இதில் 1 கப்பு கோதுமை மாவு, 1 கப்பு ரவா, 1 கப்பு பச்சரிசி மாவு, 3த்தையும் நம்ம என்ன பண்ணணும், கொஞ்சோண்டு சால்ட்டு, தேவையான அளவு சால்ட்டு தண்ணி விட்டு கலந்துக்கணும். தண்ணி வந்து எப்படின்னா பதமாக இட்லி மாவு பதத்தை விட கொஞ்சம் கூடுதலாக டைலூட்டாக இருக்கணும். அப்போ தான் இந்த மாதிரிக்கு கிறிஸ்பியாக ஓட்டையாக வரும். இல்லாட்டி அடை தட்டின மாதிரிக்கு இருக்கும். நம்மளாக இது பண்ணுறது இல்லையா, அது வந்து அடை மாதிரி இருக்கும். அப்போ வந்து ஊற என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டால், நம்ம தண்ணி வாங்கும்னு சொல்லுவாங்க. அதாவது திரும்ப நம்ம தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. இப்போ நான் இதில் வந்து இப்போ என்ன பண்ணுறேன், இந்த அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். 1 கப்பு அப்படின்னா ரவா 1 கப்பு, கோதுமை மாவு 1 கப்பு, பச்சரிசி மாவு 1 கப்பு, தேவையான அளவு உப்பு. இது இல்லாமல் இதுக்கு தேவையானது மிளகு வந்து 1 டீஸ்பூன், ஜீரகம் 1 டீஸ்பூன். இது 2த்தையும் நல்லா பொடிச்சு, அதாவது வறுத்துட்டு லைட்டாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு பொடிச்சு தூவி விட்டுக்கிட்டேன். கொஞ்சம் காரத்துக்காண்டி பச்சை மிளகா 2 கீரி போட்டிருக்கேன். கருவேப்பிலை சிறிதளவு போட்டிருக்கேன். இது இல்லாமல் நிலக்கடலை, முந்திரி பருப்பு, வெங்காயம் பெரிய வெங்காயம் இருக்குது இல்லையா, அது ரொம்ப நைஸாக அரிஞ்சு நீட்டாக வாக்கில் அரிஞ்சு அதில் தூவி இருக்கிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும், அதில் வெங்காயம் போட்டிருக்கிறது, கருவேப்பிலை போட்டிருக்கிறது எல்லாம் தெரியும் உங்களுக்கு. எவ்வளோ ரோஸ்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா, கிளாஸ் மாதிரி இருக்குது. சாப்பிட்றதுக்கே நம்ம வந்து கடையில் வாங்கி சாப்பிட்றது பாருங்கள், வெங்காயம்லாம் தெரியுது. நல்லா க்ளோஸாக எடுத்து காமிக்கிறவங்களுக்கு. இப்போ இதை வந்து தேங்காய் சட்னி காம்பினேஷன் நல்லாயிருக்கும். இப்போ நான் வந்து இது எல்லாத்தையும் நான் இப்போ வந்து 1 கப்பு கலந்துருக்கேன் அப்படின்னா 1 கப்பு கலக்கலை. நான் உங்களுக்கு அளவு தான் சொல்கிறேன். நான் வந்து எங்கள் வீட்டுக்கு தேவையானது இதால் ஒரு 3 கப்பு ரவா, 3 கப்பு பச்சரிசி மாவு, 3 கப்பு கோதுமை மாவு, இது கூட கொஞ்சம் தேவையான அளவு உப்பு கலந்து தண்ணி விட்டுருக்கேன். தண்ணி வந்து நம்ம எப்படின்னா ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 40 நிமிஷத்துக்கு முன்னாடியே நம்ம வந்து தோசை ஊற்றுறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே நம்ம ஊற வச்சிடணும். ஒரு 40 நிமிஷம் மேக்ஸிமம் அதை ஊற வச்சிட்டோம். நல்ல மாவு அப்படியே ஊறி மேலே வந்துடும். அதில் கொஞ்சோண்டு ஒரு சின்ன 1 கப் அளவுக்கு தயிர் கலந்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் புளிச்சா மாதிரி இருக்கும். நான் வந்து எப்படின்னா இந்த கப்பு அளவுக்கு தான் தயிர் எடுத்து கலந்துக்கிட்டேன். நம்ம இட்லி மாவுனா கொஞ்சம் பிடிச்ச மாதிரி இருக்கும், இது அப்படி இருக்காது இல்லையா. அதனால் வந்து இந்த அளவுக்கு நான் கேர்டு நல்லா கெட்டியாக வச்சுருப்பேன். அந்த இதை எடுத்து கலந்து ஊற வச்சுட்டேன். அப்புறம் வந்து பார்த்தாக்கா 40 நிமிஷம் கழித்து நல்லா கெட்டியாகவே இருந்தது மாவு. திரும்பி நான் கொஞ்சம் 2 டம்ளர் தண்ணி விட்டு கலந்து டைலூட் ஆக்கிட்டு தான் நான் வந்து தவாவில் ஊற்றினேன். நான் ஊற்றி எடுத்துருக்கிறேன். ஊற்றி எடுத்தது எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா பாருங்கள், நல்ல ரோஸ்ட்டாக இருக்குது, நல்ல டேஸ்ட்டாக இருக்குது சாப்பிட்றதுக்கு. இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள் தேங்காய் சட்னி
அதோட வந்து ரவா ரோஸ்ட்டு இவ்வளவும் கலந்தாதாங்க அதில் ருசி. முந்திரி பருப்பு, நிலக்கடலை, தேங்காய் பூ கூட நான் துருவி போட்டுப்பேன் அப்பப்போ. நான் வந்து தேங்காய் பூவும் போட்டிருக்கேன். நான் இன்றைக்கி போட்டிருக்கிறதுல தேங்காய் பூவும் போட்டிருக்கிறேன் நான். இல்லை பல்லாவும் கீரியும் போட்டுக்கலாம். அதாவது நம்ம வந்து வெஜிடபிள் கட்டர் வச்சுருக்கோம் இல்லையா, அதில் சீவி விட்டு நைஸாக எடுத்து போட்டுக்கிட்டோம்னா வாயில் வந்து சாப்பிடும்போது பால் மாதிரி வரும். அப்படியே அந்த ரவா ரோஸ்ட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ருசியாக இருக்கும். நீங்களும் இதை சாப்பிட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் நாம் பார்க்கலாம். நன்றிங்க.